ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ பதிவு நினைக்கிறேன். ரொம்ப நாள்ன்றதை தாண்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ பதிவு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு 12 வருஷமாக நாங்கள் வந்து சிறுவாபுரி முருகர் கோயில் போயிட்டுருக்கோம். அங்கே நடக்கிற சில அரசியல்னால பிடிக்காமல் வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். என்னடா திடீர்னு அரசியலை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அரசியல்? ஒரு கோவில் இருக்கும், கோவிலுக்கு வாசல் இருக்கும், மக்கள் வந்து உள்ளே போவாங்க, மக்கள்கிட்ட காசு பணம் இருக்கோ இல்லையோ, நிம்மதி இருக்கோ இல்லையோ, அவங்க நிம்மதி தேடி எங்கே வருவாங்க? ஒரு கோவிலுக்கு வருவாங்க. கோவிலுக்கு நிம்மதியாக வரலான்னு பார்த்தாங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பேரிகார்டு போட்டு, கம்பி போட்டு, விஐபி, எம்ஐபி இதெல்லாம் எதுக்குங்க? தேவையே இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. இப்போ மாற்று அரசியல் வந்திருக்கு தாவேக்கான்ட்டு. நிச்சயமாக வந்து இந்த அறநிலைத்துறை வந்து அதை கண்காணித்து அந்த கம்பியெல்லாம் பிடுங்கி தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிட்டாங்கன்னா மக்கள் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா பணம் இருக்கவங்க டக்குன்னு போய் கடவுளை பார்த்துருவாங்களே. பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? வரிசையில் நின்று மயக்கடிச்சு கீழே விழுந்து எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லைல்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 26/6/2026 வெள்ளிக்கிழமை. எனக்கு 29 வயசுக்கிட்ட நான் நெருங்கிட்டேன். சென்னையில் தான் 29 வருஷமும் இருக்கேன். இந்த 29 வருஷத்தில் சென்னையில் தாம்பரத்தில் அரசு மருத்துவமனை, தாம்பரத்தில் வந்து இந்த சித்தா அரசு மருத்துவமனை கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு பின்புறம் வந்து இப்படி ஒரு மலை பிரதேசம் இருக்குது. அந்த மலையில் வந்து ஒரு முருகர் கோவில் ஒன்று இருக்குது. இது பார்த்தா 30 வருஷ கோவில்ன்றாங்க. திருப்பி காட்டுற அந்த கோவிலை அப்படியே திருப்பி சிட்டி லைஃப்பை காமிச்சிங்கன்னா இதை தான் சிட்டி லைஃப். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்னதாக சிட்டி. அப்புறம் வந்து இன்னும் சில அரசியல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன அரசியல்னா, இந்த மக்களுக்கு வந்து பெரும் நம்பிக்கை உண்டு. சின்னதாக அந்த கல்லை வச்சு கோவிலில் வீடு கட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, பலர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த கல்லை வந்து 10 ரூபான்னு விற்கிறது அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் வேண்டாம். நிச்சயமாக அந்த கம்பியில் பிடுங்கி எரிஞ்சிருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த மலை வந்து பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இந்த இயற்கையை வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. இதுக்கு வந்து ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. அதனால் வந்துட்டு வரவங்க இந்த வீடியோ மூலியமாக வரவங்க என்ன பண்ணுங்கள், தண்ணி பாட்டில் கொண்டு வரீங்கன்னா தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் கீழே கொண்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு கேன்லாம் மக்கறது 20-25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. மக்குமான்னு கூட தெரியல. இது நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு நிம்மதியான ஒரு இடம் இருக்குது. வாங்க, இது வந்து கண்டிப்பாக ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கோவில்ல, அதனால் மக்கள் வந்து நிம்மதி தேடி வருவாங்க. இப்படி வர இடத்துல அசுத்தம் பண்ணாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள். அப்படியே திரும்பி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கண்ணா. இப்போ மேலே வந்திருக்கீங்க. மேலே பார்க்கும் பொழுது சிட்டிக்குள்ளே, அதாவது தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்றதை இவ்வளோ வயசில் நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்க? 49 வயசு ஆகுது. நான் 180 வருஷம் சென்னையை சுற்றிட்டேன். ஆனால் இதான் ஃபஸ்ட்டு தடவை இந்த கோயில் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி சூர்யா மூலியமாக தெரிஞ்சு கோயிலுக்கிட்டு வந்தாப்பில் அவர் மூலியமாக. அது என்ன கையில் வேஷ்டி கோயிலில் அது பிரச்சனை அர்ச்சனை கொடுத்தாங்களா? இல்லை, இது பொதுமக்கள் சாமி கும்பிட வரவங்க வாட்டர் கேனு சாப்பிட்டு இங்கே வழியிலே போட்டுறாங்க. அது மாதிரி போடக்கூடாது. இது வந்து அப்படி போகிறனால, இப்போ நீங்கள் படிக்கலை, அப்படி போகிறனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது வந்து கோயிலுக்கு வரவங்க வந்து சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து இப்போ போட்டால் அதை வந்து எப்படி சொல்கிறது, சுத்தத்துக்காக மட்டும்தான் பண்ணுறீங்க. இதனால் வந்து என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு? இது பாதிப்புன்னா இன்னும் சொல்கிறது இல்லை. இயற்கை வளங்களை கெடுக்கும், செடிக்கு சரியான தண்ணி கிடைக்காது, இது வந்து போய் அடைச்சிட்டு நிற்கும். அப்படி தானே? பார்க்குறதுக்கே சுத்தமாக அசிங்கமாக இருக்கும். அதான் எதுவுமே எல்லாத்தையும் வரிசையாக எதுவுமே போட்டு கீழே ஒரு வாரமாக போட்டுருவோம். ஓகே, நன்றி.